துணி இருக்குது வண்டியிலையே தொடச்சுடு. கோகுல் அப்படியே லைஸ் ஆகிட்டாரு ஜேசிபிட்டே. ஒரு பாயிண்ட் தானே இருக்குது டீசலு, போதும் 1.5 மணி நேரம் தான் வரும். ஒரு 2 சால் ஓட்டி விட்டு அப்படியே சோளம் வரைக்கிற காட்டு தானே ஓட்டி விட்டு வந்துட்டு அப்புறம் நாளையிலேருந்து காலேஜ் போயிடுவேன். சாமி முருகமலை ஏறிக்குமே. நாளைக்கு தான் இருக்குது. நாளைக்கு சுஜித்து தான் நான் காலேஜ் போகணுங்கிறானே, அவ்வளோதான் லீவு எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறானே. இதுக்கு மேலே லீவு போட முடியாது. நாளைக்கு வேற ஆள் தான் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணணும், வேறு வழியே இல்லை. பார்ப்போம் என்ன பண்ணுறது. அண்ணனை சுண்டு மறுபடியும் கழிக்கலவா, அது அந்த வேப்ப மரத்து கடையில் நிறுத்துறதுனால அந்த காக்காச்சா இருந்துருது. எடுத்து போலாம். நான் பைக்கில் வரேன். ஜேசிபிட்டே இருக்குது தாம்போ. அதனால வந்து சுஜித் வாங்க 4 பேர் போய் உழவு ஓட்டி தந்துடலாம் அப்படின்னா. வெங்கடாச்சலம் விட்டு மேலே போயிடலாம். இதுலேயே போயிடலாம். என்ன ஆகி போச்சுன்னா சுஜித் எங்கேயோ ஏதோ நைட்டு ஏதோ வேலையாக போயிட்டானா அப்புறம். அதனால வந்து கண்ணு எரியுதுமா, நீங்கள் தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு நீங்கள் எதை ஓட்டுங்க, நான் போயிடுறேன். சரிடா நான் வீடியோ எடுத்து கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நான் ஓட்டுறேன்டா, அந்த மட்டும் ஓட்டுறா அப்படின்னு அப்புறம் அப்படி ஓட்டிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு சில ரோடு இருக்குது ப்ரோ. பாருங்க, கேமராவே என்னால் பிடிக்க முடியல, அவ்வளோ டேமேஜான ரோடு. இதெல்லாம் மீன் குட்டை போட்டாங்க, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த கெளுத்தி மீன் விட்டாங்க பார்த்தீங்களா ப்ரோ, அப்போ வந்து எல்லாம் குட்டை போட்டாங்க, காட்டெல்லாம் நாசம் பண்ணி குட்டை போட்டு கெளுத்தி மீன் வளர்த்தாங்க. அப்புறம் இப்போ கெளுத்தி மீன் வந்து ஸ்டே வாங்கிட்டாங்கல்ல, அதனால வந்து கெளுத்தி மீன் வளர்ப்பலான்னு முட்டையெல்லாம் காஞ்சிட்டு எடுத்துன்னு வச்சாங்களேன். நம்ம கேட்டிருந்தீங்கல்ல, கலப்பையா ப்ரோ தூக்கிட்டு போகாம ஒன் சைடா போகுதுங்க. நீ அது தூக்கிட்டு போகுதுன்னா அந்த பாலுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் விடுக்கும் ப்ரோ. ஆயில் விட்டீங்கன்னா அந்த பாலுக்கு அடிச்சா கூட அப்படி தூக்கிட்டு போவோம். கொஞ்சம் ஆயில் விட்டீங்கன்னா சென்றாரு போகணும் வச்சுக்காங்களா. இப்போ பாருங்க நான் படுத்து போறேன், கலப்பை அந்தான கரெக்டா ஒரு ஆம்பு வழி தெரியுற மாதிரி, இருந்தான ஒரு ஆம்பு வழி தெரியுற மாதிரி, இப்படிதான் இருக்கணும். இதுதான் கரெக்டா இருக்கும். ஒரு பக்கமா தூக்கிட்டு போகுதுன்னா கண்டிப்பா வந்து எப்படி சொல்றது, இது பால் தான் கடிச்சிருக்கு நண்பா. அதை இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டீங்கன்னா சரியா போயிடும். அப்புறம் ஓட 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 ஓரம் போகாது, சரியா சென்டர்லேயே இருக்கும். இந்த இடம் தெரியாது வந்ததில்ல. யா வரலாமா, சைலன்சர் பார்த்து போலாம் போலாம். எல்லாம் நாம வந்து பண்றதா இருக்குது. இதுல இப்படிதான் இதுல போயிரு. என்னமா பாக்காதவன பார்த்த மாதிரி அந்த வயலும் தான். அது இருந்துட்டு போகுது, நீ இருக்கிறத எங்க போயிட்டாரு மாமே. மாட்டை கட்டிய வச்சு அப்படியே மொழு மொழுன்னு கரண்ட் வைக்க தேவையில்ல. இத்தனை பிள்ளோட வைக்கிறது கம்பி வேற இருக்குது, கம்பி பிடுங்க.
எங்க ஈரமே இல்லையாட்டுக்குது இந்த பக்கம். ஏன் இந்த பக்கம் தண்ணி கட்டலையாண்டா? மழை பெஞ்சதோட சரியா? தெரியலையா அவன் கேளுங்க, போன் பண்ணி கேக்குறான் தண்ணி கட்டினானா என்னன்னு தெரியல. M2 போட்டுக்கா, M2 5 RPM கொடுத்துக்கா, டீசல் போயிரு. தேடு போடாது, பொறுமையா ஓடும். 1500 RPM கொடுத்துக்கா, ஒரு RPM சேர்த்து இருந்தாலும் பரவாயில்ல. ஆயிட்டா ஒரு ஓகே நண்பா, இது பாருங்க மழை பெஞ்ச காலம், வேற கூட கட்டல, எவ்வளவு இருவலா கிடக்குது. அப்படியே ஆம்பு கலப்பில் 2 தாள் ஓட்டி விடுப்பா, அப்படியே ரொட்டாட்டில் சோள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறான் நண்பா. அதனால வந்து கோவில சுஜித் அப்படியே ஓட்டுறான்னு வச்சுக்காங்களா. அடுத்து இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாம் ப்ரோ. எனக்கு கமெண்ட் பார்த்து கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுச்சு. பழனிவேல் ஐபின்னு ஒரு நம்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாரு, ப்ரோ 9 கலப்பை எப்படி ஓட்டுறது, எந்த கியரில் ஓட்டணும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ப்ரோ. ப்ரோ 9 கலப்பை ஐபஸ்டில் ஓட்டலாம், மகேந்திராவாக இருந்தால், இல்லை லோத்தேடில் ஓட்டலாம். இதே யுவோடெக் ப்ளஸ்ஸாக இருந்தால் M2 M3 Hi1 இந்த கியர்லாம் ஓட்டலாம் ப்ரோ. 1300 RPM. அது எப்படி சொல்கிறது, அது நான் இப்படி இருந்து சொல்லி கொடுத்தா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக புரியுமான்னு தெரில. பட் ஆனா வந்து இதுதான், வண்டி ஓட்டி பழகணும்னா நீங்க ஒரு அது நாம என்ன பண்றது, ஓட்டு அடிச்சாலும் எடுத்துக்கலாம். அதனால வந்து ப்ரோ நீங்க வந்து ஒரு பக்கத்துல இருக்கிற வண்டிகிட்ட போவாங்க, அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு டவுட் கிளியர் பண்ணுவாங்க ப்ரோ. அடுத்தது பிரவீன் ஒரு நண்பர் கேட்குறாரு, ப்ரோ டிப்பரை எப்படி ரிவர்ஸ் எடுக்கணும் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, ரொம்ப நல்லா கேட்குறேன் அப்படிங்கிறாரு. அது எப்படி ப்ரோ, எனக்கு எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒசரம் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோவாக போடல, ஒரு லோடிங் வீடியோ ஓட்டுற வீடியோவில் வந்து பசங்கள்கிட்ட இப்படி தான் எடுக்கணும் அப்படி தான் எடுக்கணும், எப்படி போட்டால் எப்படி போகுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அது என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் ப்ரோ, ஓகேவா. அடுத்தது ப்ரோ ஒரு நண்பர் கேட்டுக்கிறார், தீபக்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறார். என்ன கேட்டுக்கிறார், ப்ரோ நம்மளது போர்ஷன் பை வண்டி ப்ரோ, இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஐடலில் இருக்கும்போது வண்டி வந்து கலப்பை தூக்க மாட்டேங்குது ப்ரோ, அதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, ஹைட்ரோலிக் பம்பு வந்து வீக்காக இருந்துச்சுன்னா வந்து அதே மாதிரி ப்ராப்ளம் வரும். இல்லை ஹைட்ரோலிக்கில் வந்து ஹைட்ரோலிக் பம்புனா வந்து ஹைட்ரோலிக் பம்பு ஹைட்ரோலிக் இருக்காது, இன்ஜினில் தான் இருக்கும். அந்த பம்பு வீக் ஆனாலும் ஐடில் தூக்காது. இல்லை ஹைட்ரோலிக்கில் அந்த பிஸ்டன் வரும், அந்த பிஸ்டனில் ஓரிங்கி போயிருந்தாலும் தூக்காது ப்ரோ. இது மேக்சிமம் பம்பில் தான் அந்த கம்ப்ளைண்ட் அரசு ஆகும்னு வச்சுக்காங்களேன். அதனால வந்து ஹைட்ரோலிக் பம்பை பாருங்க சரியா போயிடும் ப்ரோ. ப்ரோ பர்னி தரன் ஒரு நண்பர் கேட்டுக்கிறார், ப்ரோ இந்த டிராக்டர் அதாவது இந்த 585க்கு டாப்பும் பம்பரும் போடுங்க ப்ரோ, போட்டால் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறாரு. போடுறோம் ப்ரோ, எல்லாம் ரொம்ப டைட்டு, எல்லா வண்டிக்கார நிலைமையெல்லாம் இப்படி தான் இருக்கும். நான் இல்லை, ஒவ்வொரு வண்டிக்கார நிலைமையான என்னோட மிச்சமாக இருந்தாலும் கம்மியாக இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி எப்படி இறங்கினு சொல்லுங்க நண்பா, நீங்கள்லாம் வண்டிக்காரரெல்லாம் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிறீங்களா, வரத்துக்கும் செலவுக்கும் சரியாகுதா கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது ராஜேஷ் புண்ணிக்குடின்னு ஒரு நம்பர் சொல்லிடுறேன். ப்ரோ நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, எல்லா கமெண்டும் ரிவ்யூ பண்ணி சொல்கிறீங்க. ஸோ இப்படியே கன்டினியூவாக பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் சொல்கிற கமெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ப்ரோ, இது நிறையா நண்பர்கள் சொல்கிறாங்க, அதனால் வந்து என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரியாத நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது நானும் தெரிஞ்சுக்கிறேன், இன்னும் 4 பேர்த்துக்கு பழக்கிடுறேன். அதனால் வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், எனக்கு தெரியாத தப்பு இருந்தால் ப்ரோ நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அது கொஞ்சம் இதே வந்து ஒரு 2-3 பாயிண்ட் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் காயப்படுத்துகிற மாதிரி இருந்திருக்குது, சொன்னாங்க கமெண்டில். அது இன்னுமே அந்த வார்த்தை நான் சொல்லலை.
அதே நம்மளுக்கு கரெக்டா ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ப்ரோ. அதனால 3 சாலை 3 சாலை 3 சாலை கொலை வந்துரும்ல. ஒன்றும் இல்லை ப்ரோ, 2 சாலுக்கு அங்கங்க கொஞ்சம் உழவு கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து காட்டுக்காரர் வந்து 3 சாலு ஓட்டுங்கமாப்ல, எங்க உழவு வராது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து இப்போ 3 சாலு ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது கேஜே ஹார்ஸ் பவர் ஒரு நம்பர் கேட்டுக்காரு ப்ரோ. ஹைட்ராலிக் லிவர் வந்து யூஸ் பண்ணும் போது காட்டில் வந்து பிளாக் லவர் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்குது, ரெட் லிவர் யூஸ் பண்ணால் ஈஸியா ப்ரோ அப்படின்னு 1 டே டிரைவிங் டிப்ஸ் செமி. ஒரு நாளைக்கு அந்த டிரைவிங்கில் எப்படி அது எதில் ஓட்டினா ஈஸி. நான் சொல்லிட்டேன்ல ப்ரோ, பிளாக் லிவர் வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க, ரெட் லிவரில் ஓட்டினீங்கன்னா பாரு வச்சு விட்டா அது பாட்டில் வண்டி எந்த பிரச்சனையும் இல்லாத போகும் ப்ரோ. அதனால வந்து அது இதுக்கு மேலே வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது நம்ம ஒரு சைட்டில் ஓட்டும் போது வந்து நம்ம அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா இங்கே வந்து டைம் ஷார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. அதனால் நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வேற ஒரு பார்ட்டி காட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ப்ரோ. ஹார்ஸ் பவர் நண்பா. அடுத்தது நண்பா, ஒரு ஆம்பளப்போட வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு நண்பர் கமெண்ட் சொல்லிடுறாரு, சரத்குமார்னு 4073 ஒரு நண்பர் கமெண்ட் சொல்லிடுறாரு. அது என்ன ஆகி போச்சுன்னா அது வெறும் ரொம்ப பில்லு காடு, இறுகி போன காடு, ஒரு 10 வருஷமா ஓட்டா காடு. அது வந்து ஓட்டினேன். அவர் என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சால் ஓட்டி போடுங்க, 2 நாள் கழிச்சு இன்னொரு டைம் வந்து 2 டைம்ஸ் ஓட்டுங்க ப்ரோ, டெப்த்தும் நல்லா இருக்கும், டீசலும் வேஸ்ட் ஆகாது ப்ரோ அப்படிங்கிறாரு. அவர் சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் ப்ரோ, நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டாக தான். ஆனால் பார்ட்டி வந்து எனக்கு 2 சால் ஓட்டினா தான் பில்ஸ் ஆகும், எனக்கு கம்பல்சரி ஓட்டியே ஆகணுங்கும் போது நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ப்ரோ. அதனால வந்து ஓட்டுற சூழ்நிலை, ஓட்ட முடியாதுன்னா உடனே வேற வண்டிக்கு போகிறேங்கிறாங்க. அதனால வந்து நாம் எப்படியோன்னு குட்டான உடச்சி 2 சால் ஓட்டி தான் ப்ரோ ஆகணும். விஷ்ணு பிரியன் ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன, உங்கள்கிட்ட கலப்பை எவ்வளோ டெப்த் போகுது அண்ணா, எங்களுக்கு பற்றி லிவர் ஃபுல்லாக இருக்குன்னு என்ன ப்ராப்ளம். விஷ்ணு பிரியன் ஒரு நம்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுருக்காருன்னு வச்சியா, நம்ம கலப்பை எவ்வளோ அழுத்தினாலும் டெப்த்து போகுது, ஆனால் அவர்கிட்ட இருக்கிற கலப்பை வந்து டெப்த்து போகல, அது என்ன ப்ராப்ளம்னு கேட்குறாரு. அது 2-3 ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ. சென்சிங் பார்க்கணும், கை செட்டை பார்க்கணும், கலப்பை பார்க்கணும். இதில் எல்லாம் அமைஞ்சு வந்தால் தான் வந்து கலப்பை நீட்டாக உக்காந்து ஓடும். இதில் ஒன்று கம்ப்ளைண்டாக இருந்தாலும் கலப்பை வந்து இறங்குறதுக்கே ஓடாது, மேற்ந்துக்கிட்டு பார்த்தா ப்ரோ வரும். அதனால வந்து அதை செக் பண்ணுங்க. நான் இனிமேல் வர வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. அடுத்தது ப்ரோ கேஜே ஹார்ஸ் பவர்னு வந்து அவர்னா ப்ரோ ஃபார்ம் 2 வீல் பஞ்சர் ஆச்சுன்னா எப்படி தூக்கி வச்சு டிரைவ் பண்ணுறது. அது 2 வீல் பஞ்சர் ஆகி போச்சுன்னா 3 சக்கரத்தில் ஓட்டுவோம்ல, அது எப்படி அது மாதிரி போகிறது, அதுக்கு எப்படி ஒரு கட்டை கட்டி ஓட்டுறதுன்னு கேட்குறாரு. அது சிம்பிள் தான் ப்ரோ. அது ஒரு வீடியோவில் பஞ்சர் ஆகும், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தூக்கி வச்சு கட்டிட்டு போவோம். அப்போ அந்த வீடியோவில் காட்டுறேன், என்ன கூட உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ப்ரோ. யார் கேட்டுக்கிறாங்கன்னா ஹார்ஸ் பவர் 6312 நண்பர் கேட்டுக்கிறாரு. இந்த ரஞ்சித் 9566 அந்த நண்பர் வந்து நான் அவருக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தேன். அதுக்கு வந்து அவர் ரிப்ளை கொடுத்தேன், ப்ரோ நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு ப்ரோ, அதனாலதான் வந்து என்ன ஆர்பிஎம் வைக்கணும், என்ன கியர்ல ஓட்டணும் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட கேட்கறேன் ப்ரோ, தப்பா எடுத்துக்காரீங்க. இல்ல ப்ரோ, நீங்க இப்படி கேட்கறீங்க, ஒரு டவுட் கேட்கறீங்கன்னு தான் ப்ரோ நான் கமெண்ட்ல சொல்றேன். உங்களை தப்புலாம் சொல்ல ப்ரோ, நீங்க கேளுங்க ப்ரோ, கேட்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, நீங்க தப்பா எதுவும் கேட்கலையே, கரெக்டா தானே கேட்கறீங்க. அதனால கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னால முடிஞ்சதை உங்களுக்கு என்னென்ன கியர்ல ஓட்டுறேன், என்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ, ஓகேவா. அடுத்தது மைதிலி செந்தில் 760 அந்த நம்பர் கேட்க ப்ரோ, என்ன கலப்பு மேல எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க, கலப்பை யூஸ் பண்ணலையா ப்ரோ. அது வந்து கடலை போடுற பொட்டி, அதாவது மணக்கடலைங்கிறாங்கல்ல, மணக்கடலை கடலை இந்த போடுற பொட்டி, அவ்வளவுதான் ப்ரோ. சீசன் முடிஞ்சு போச்சு, அதனால வந்து சுத்தமா கழுவி ஆயில் அடிச்சு மேல ஒரு படுதா போட்டு உள்ள தூசி போவாத எல்லாம் இழுத்து கட்டி வச்சுக்கிறோம் ப்ரோ. 2 கலப்பையும் மேலெல்லாம் எதுவும் அடிக்க வைக்கல. அதுக்கு மேல வந்து துணி போட்டு 3 வாடி எப்படி சொல்றது, இது வைக்கப்புள்ள போய் வச்சிருக்கிறாங்க. மித்தபடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வந்து சேஃப்டியா வச்சுக்கிறோமா, அடுத்த வருஷம் தான் எடுப்போம் ப்ரோ. அதனால கட்டி வச்சுக்கிறோம். யார் கேட்டுக்கிறாங்கன்னா மைதிலி செந்தில்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு.
அடுத்தது ஆதி 0503 நண்பர் கேட்டுக்கோ. அவர் என்ன கேட்டுருக்கேன் அண்ணா, யுவர் 585 4 மீட்டர் ஆர் டிஸ்பிளே ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ போடுங்க. கண்டிப்பாக அந்த டேஷ்போர்ட்லேயே எனக்கு இன்னும் 2-3 மேட்டர் தெரியல ப்ரோ. அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவை மேக் பண்ணி அந்த டேஷ்போர்டை பற்றி A to Z என்ன ஏதுன்னு எல்லாம் கிளியராக ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ப்ரோ. ஆதி ப்ரோ. அடுத்தது டுடே ட்ரெண்ட் 23 ஒரு நம்பர் சொல்லிடுறேன் ப்ரோ. ஜாண்டியில் 50-50D வரைக்கும் ஆயில் ஆக்சில் ப்ரோ. 52-10 இருந்தால் 50-75 வரைக்கும் கியர் டைப் ஆக்சில் ப்ரோ. ஜாண்டியர்ல எல்லா மாடலும் எல்லாத்துக்கும் விட்டுருக்குறான் ப்ரோ. அந்த ஆக்சிலுக்கு கிரீஸ் அடிக்கிற மெத்தட் சொன்னல ஒரு நாள், அதுக்கு வந்து அவர் ரிப்ளை கொடுத்துக்கிறாரு. ஜாண்டியர்ல தான் ப்ரோ. அது அப்படியே அவன் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி விட்டுட்டான்னு வச்சுக்காங்களா. அடுத்தது ஒரு நம்பர் கேட்டு என்ன கேட்டா ப்ரோ, டிராக்டரை ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சுக்கிறோம் ப்ரோ. அப்படி வச்சிருந்தா ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, ப்ராசஸ் வருமா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ப்ரோ. டிராக்டர் வந்து ரொம்ப நாளாக, அதாவது ஒரு 1 மந்த்து 2 மந்த்து ஒரு 20 நாளைக்கு ஒரு ஐட்டம் வந்து வண்டியை வந்து நிறுத்தி வச்சிருந்தா செல் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஓட விடுங்க. இல்லை அது ஓட விடலை ப்ரோ, அப்படியே ரோட்டு வரலாம். உங்கள் வீட்டுக்கு ரோட்டுக்கும் கொஞ்சம் காட்டு சைடாக இருந்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர்னா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா பேட்டரி லோட் ஆகிக்கும், இன்ஜின் இருக்கிற ஆயிலும் டேமேஜ் ஆகாது ப்ரோ. ஆனால் கடையாக மட்டும் நிறுத்தி வைக்காதீங்க. கடையாக நிறுத்தினீங்கன்னா பம்பு நாச்செல்லாம் ஸ்டக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிலவரம் அப்படி இருக்குது. ஏன்னா வச்சுதுன்னா ஊறப்பட்ட செலவு ப்ரோ. அதனால பார்த்துக்கோங்க. அடுத்தது சிவகவின்னு ஒரு நண்பர் ப்ரோ. 585ல எத்தனை பிளேடு ரொட்டேட்டர் போட்டு ஓட்டினா பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ? 42 பிளேடு ப்ரோ. எந்த ரொட்டேட்டராக இருந்தாலும் 42 பிளேடு ஓட்டினீங்கன்னா ஓரளவுக்கு வண்டி திணறாத நல்லாவே லைஃப் இருக்கும், மைலேஜ் நல்லா அடி வாங்காது இருக்கும் ப்ரோ. 42 கோமதி யூஸ் பண்ண ப்ரோ, நல்லா இருக்கும். மறுபடியும் ஒருத்தர் கேட்குறாரு பாரதி 337-9 ப்ரோ, 4 வீலர் ரொட்டேட்டர் போட்டு ஓட்டுவீங்க. நானும் கேட்குறேன், நீங்கள் இன்னும் போடவே மாட்டேங்கிறீங்க. போடுறேன் ப்ரோ, அவசரப்படாதீங்க ப்ரோ, போட்டுறேன் ப்ரோ. அடுத்தது எஸ்கே ST3PN அவர் அந்த நமக்கு ப்ரோ, டிராக்டர் ஓட்டுனா பாடி ஹீட் ஆகுமா டிரைவருக்கு? அப்படிலாம் இல்லை ப்ரோ. நாம் பார்த்து நம்ம உடம்ப வச்சுக்கிறது தான். கொஞ்சம் உடம்பு அலைச்சலாக இருக்கும் டடக்குன்னு ஆடுறதுனால. ரொட்டேட்டர் ஓட்டினாலும் பெருசாக உடம்பு டேமேஜ் ஆகாது ப்ரோ. கலப்பு ஓட்டினா கொஞ்சம் உடம்பு அலசுன்னு வச்சுக்காங்களா. கேஜி ஹார்ஸ் பவர் அந்த அதே நம்பருக்கு மறுபடியும் இருக்குது ப்ரோ. 9 கொத்து கலப்பைக்கும் 9 கொத்து ஸ்ப்ரிங் கலப்பைக்கும் 9 கொத்து ஆம்பு கலப்பையும் என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்டு? ஒன்றும் இல்லை ப்ரோ. அதில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும், இதில் வந்து ஸ்ப்ரிங் இருக்காது. ஒரு கல்லு காடெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் கலப்பையில் ஈஸியாக ஓட்டலாம். ஆனால் இதில் இந்த கலப்பையை பொறுத்தவரையிலும் கல்லுக்காடு ஓட்ட முடியாது. ஆனால் காடு எவ்வளோ காஞ்சிருந்தாலும் இதில் ஓட்டலாம். ஓரம் பாரம் எல்லா இடத்துலையும் இது வந்து உழவு திருப்தியாக இருக்கும். ஆனால் வந்து அதில் வந்து கொஞ்சம் மாடு கட்டினாங்க, காடு இருவல், இது மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து அந்த கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை செட் ஆகாது ப்ரோ. அதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நண்பா. அடுத்து ப்ரோ தினகார்த்திகன் ஒரு நம்பர் கிடையாது. ரேடியல் டயரும் ஓரளவு எல்லா பர்பஸும் நல்லா இருக்குது ப்ரோ. நான் ட்ரிபிள் மகேந்திர அர்ஜுன் ட்ரிபிள் பைக்கு யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, நல்லா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். ரொம்ப நன்றி நண்பா. அடுத்தது ஜாண்டியர் முத்துன்னு அவர் ஒரு நம்பர் கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரு ப்ரோ, ஜாண்டியர் புது வண்டி 100 ஹவர்ஸில் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி ஆகணும்னு மேலே 50 ஹவர் ஓட்டலாமா, ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு கேட்குறாரு ப்ரோ. அப்படிலாம் இல்லை. அந்த 100 ஹவர்ஸ் எதுக்கு தெரியுமா வண்டியில் ஓட்டுறோம்? இப்போ புதுசாக வண்டி வந்து பாடி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, A to Z எல்லாமே புது ஜாமானம் போடுறாங்க. அதனால் வந்து போடும்போது அது வந்து லைட்டாக ஒரு பிசுறு ஏதாச்சும் இருக்கும். அதனால் 100 மணி நேரத்தில் ஆயில் யூஸ் பண்ணால் அந்த பிசர்லாம் வந்து ஆயில் அடிச்சுட்டு வெளியே கீழே வந்துடும் அப்படின்னு தான் சொல்லி அவன் 100 மணி நேரத்தில் சொல்கிறான் ப்ரோ. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 50 மணி நேரம் என்ன கேட்டால் 200 மணி நேரத்தில் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதனால் வந்து வண்டிக்கு எதுவும் சேதாரமே இல்லை ப்ரோ. அடுத்தது நிறைய நம்பர் கேட்குறாங்க ப்ரோ, உங்கள் நம்பர் கொடுங்க ப்ரோ அப்படின்னு. ப்ரோ நம்ம நம்பர் வேணால் இதே ஐடி தான் வந்து இன்ஸ்டாகிராம் வாங்க, இன்ஸ்டாகிராமில் நம்பர் தரேன். இதில் வந்து நிறையா பேர் கேட்குறதுனால நான் வேறு ஒரு சிம் ஒன்று வாங்கிட்டு உங்களுக்கு நம்பர் தரேன் ப்ரோ, வாட்ஸ்அப் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ப்ரோ. அதே மாதிரி நிறைய நம்பர் கேட்குறாங்க ப்ரோ, உங்கள் டிரைவருக்கு நீங்கள் எவ்வளோ சேலரி கொடுக்குறீங்க? 600 ப்ரோ. சீசன் டைமுக்கு 800 கூட வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து இவ்வளோ தான் கொடுப்போம்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அடுத்தது கார்த்திக் காட்டுப்பூச்சி ப்ரோ, நான் நியூ ஹாலண்டு சிம்பா 30 வச்சுருக்கிறேன் ப்ரோ. என்ன மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல ப்ரோ, கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. நம்மக்கிட்ட அந்த வண்டி இல்லை ப்ரோ, ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருக்கோம். நான் கொஞ்சம் கேட்டுட்டு சொல்கிறேன்.
அடுத்து ஜாண்டியர் முத்து ப்ரோ, உங்கள் ஏரியாவில் 9 கத்து கலப்பைக்கு எவ்வளோ வாங்குறீங்க? ஏக்கர் கணக்கா ப்ரோ? நிறையா பேர் இந்த கொஸ்டின் கேட்குறீங்க ப்ரோ. நான் வளர்ச்சி ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் வருது. என்னன்னா ப்ரோ, உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து மணிக்கணக்கு வாங்குறீங்களா ஏக்கர் கணக்கு ஓட்டிங்களா? ப்ரோ, எங்கள் ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே அவர் கணக்கு தான் ப்ரோ. லோடிங்கும் ஓட்டுறது லோடு கணக்கு தான் ப்ரோ. நாள் கணக்குலாம் இல்லை, எல்லாமே அவர் கணக்கு தான். ஒரு நிமிஷமாக இருந்தாலும் அவர் கணக்கு தான். ஏக்கரா கணக்குன்னா ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன தப்பு நடக்கும். ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருக்காது, சரி 1.5 ஏக்கரா இருக்கும். ஆனால் பாட்டி 1 ஏக்கரான்னு சொல்லுவாங்க. எங்கள் பக்கம்னா இது மாதிரி பிரச்சனை வரும் ப்ரோ. அதனால் வந்து எதா இருந்தாலும் சரி 5 நிமிஷமாக இருந்தாலும் ஓட்டும் டைமுக்கு காசு அப்படின்னு சொல்லிடுவாங்க ப்ரோ. அதனால் அவர் கணக்குத்தான், ஏக்கரா கணக்கெலாம் இல்லை. ஏக்கரா கணக்கு ஓட்டணும்னா நமக்கு தான் நட்டம். அவங்க 1 ஏக்கரான்னு சொல்லுவாங்க, ஆனால் 1.5 ஏக்கரா இருக்கும் ப்ரோ. அதனால் இங்கெல்லாம் அப்படி தான், எல்லாம் மணிக்கணக்கு தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, இன்னைக்கு இது கமெண்ட் அவ்வளோதான். நான் நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த கமெண்ட் கொஞ்சம் ரீட் பண்ணுறேன் ப்ரோ. எனக்கு வேறு சளி, அதனால் என்னால் லிமிட்டுக்கு மேலே பேச முடியல ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. பாய், டேக்கர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இன்னும் கணக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் வரும் ப்ரோ. அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். இருட்டு கட்டிக்கும், வீடியோவும் நல்லா கிளியராக எடுக்க முடியாது ப்ரோ. அதனால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. பாய், டேக்கர்.